ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி நிற்கிதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ஒரு பாம்பு உள்ளே பூந்துருக்குதுங்க. அது எப்போ பூந்துது என்னன்னெல்லாம் தெரியல. பாருங்கள், அதனோட காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த வெயில் காலத்தில் இந்த கார் வச்சுருக்கவங்களா கண்ணாடியெல்லாம் ஏற்றி விடுங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா அந்த பாம்பு, பூரான், தேள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நிழலை தேடி போகும். நிழலை தேடி போகும்போது எங்கே வழி இருக்கோ அதுக்குள்ளே பூந்து அது போய் நிழலில் நிழலுக்காக அங்கங்கே தேடி தேடி போயிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வண்டி நிறுத்துகிற ஸ்டாண்டுங்குது. இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியல. டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. அது என்ன ஆச்சுன்னா, அந்த வண்டிக்குள்ளே போய் ஒரு சின்ன கேப்பில் உள்ளே வந்திருக்குது. இறை எடுத்துருக்கும் போல் இருக்குது. நடுவே அந்த உடம்பு மாட்டிடுச்சு, வயிறு மாட்டிடுச்சு, வயிற்று பகுதி. அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு பிடி வீரர், பாம்பு பிடிக்கிறவரை அழைச்சி அந்த பாம்பை அவர் லாவகமாக எப்படி பிடிச்சார் பாருங்க. ஆனால் அவரையுமே ஒரு கொத்திருச்சு. ஆனால் அதுக்கு அவர் மருந்து வச்சுருக்கேன், நான் குடிச்சிக்குவேன்னு சொன்னார். கையை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டார். அவர் பிடிக்கிற காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள். ஆனால் சுத்தமாக ஒரு 7 அடிக்கு மேலே தான் இருக்குது பாம்பு. நல்ல பெரிய பாம்புங்க. நாங்களே அப்படியே மலைச்சி போயிட்டோம் பாருங்கள். அதை பிடிச்சி அது ஒரு பாருங்கள், அவர் பாம்பு பிடி வீரரை காலை சுற்றிருச்சு பாருங்கள். காலை சுற்றி எப்படி உதறதுன்னு பாருங்கள். அதனால் இந்த கார் வச்சுருக்கவங்களாம் கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க. வண்டி எங்கே நிறுத்தினாலும் கண்ணாடியை ஏற்றி விட்டு போங்க. பார்த்து பத்திரமா இருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் அந்த பதிவு. ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம் உறவுகளை.